வணக்கம். இன்னைக்கு 1976ல ரிலீஸ் ஆன இளைய தலைமுறை அந்த படத்த பத்தி தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த படத்துடைய டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு, மியூசிக் எம்.எஸ். விஸ்வநாதன். ஹீரோ சிவாஜி கணேசன் சார். அவர் சம்பத்துங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவருடைய தந்தையா கே.டி. சந்தானமும், தாயாரா எஸ்.என். லக்ஷ்மியும் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் வாணிஸ்ரீ. அவங்க சகுந்தலாங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவருடைய தந்தையா வி.கே. ராமசாமியும், தாயாரா எம்.என். ராஜமும் நடிச்சிருக்காங்க. வாணிஸ்ரீயோட தாய் மாமனா காளைங்கிற கேரக்டர்ல எம்.ஆர்.ஆர். வாசு நடிச்சிருக்காரு. சம்பத்துடைய தந்தை ஏழுமலை எஸ்டேட்டோட வாட்ச்மேனா வேலை பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தன் மகன் சம்பத்தை படிக்க வச்சு பட்டம் வாங்கி கொடுக்குறாரு. பட்டம் வாங்கின சந்தோஷத்துல வர சம்பத் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. ஆனாலும் அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. ஏன்னா அவங்க அப்பா, உனக்காகவே இவ்வளோ பணம் சம்பாதிச்சு செலவு பண்ணிட்டேன். உன் தங்க நொண்டியா இருக்கா, உன் தம்பி மாடு மேய்க்கிறான், இவங்க எல்லாரையும் நான் எப்பதான் கரை சேர்த்த போறேன்னு ஒவ்வொரு நாளும் அவரை குத்தி குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்காரு. படிச்சு முடிச்சு வந்த உடனேவா வேலை கிடைச்சிடும்? அதுக்கான எல்லா முயற்சியுமே எடுக்கணும். அந்த முயற்சியும் அவர் எடுத்துக்கிட்டே வந்தாலும் வேலை கிடைக்கவே இல்லை. சரி, தன்னுடைய முதலாளி மூலமா நீ சிபாரிசுக்கு போ அப்படின்னு அவரை தன் முதலாளி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு அவருடைய தந்தை. சம்பத்தும் ஏழுமலை எஸ்டேட் ஓனரை போய் சந்திக்கிறாரு. அவர் மூலமா தன்னுடைய பால்ய நண்பன் காளை தான் சேர்மனா இப்போ இருக்கிறதாகவும், அவர் மூலமா உனக்கு எப்படியாவது சிபாரிசு பண்ணி வேலை வாங்கி தர ஏற்பாடு செய்யறேன்னு அவர் சொல்றாரு. அதே சந்திப்புல ஹீரோயின் சகுந்தலாவையும் சந்திக்கிறாரு நம்ம சம்பத். இவங்க அடிக்கடி சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு இவங்களுக்குள்ள ஒரு காதலா மலருது. சகுந்தலா விரும்பி விரும்பி போய் சம்பத்தை காதலிக்கிறாங்க. முதல்ல அவரு அந்த காதலை மறுக்கிற சம்பத் பின் அந்த காதலை மனசார ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேரோட காதலை தெரிஞ்சுக்கிட்ட காளை ரொம்பவே சண்டை போடுறாரு சம்பத் கிட்ட. எனக்கே நீ துரோகம் பண்ணிட்ட, நான் உனக்காக சிபாரிசு பண்ணி கடிதம்லாம் கொடுத்தேன், ஆனா நீ என் அக்கா பொண்ணையே நீ லவ் பண்றியா அப்படின்னு ரொம்ப சண்டை போடுறாரு. அதனால அந்த கோபத்துல அந்த கடிதத்தையும் கிழிச்சு போட்டுறாரு. ஒரு பக்கம் வீட்டுல வேலை இல்லை, பணம் இல்லைன்னு அவங்க பேசுற பேச்சு, சரியா சாப்பிட கூட முடியல. யாருக்கு தான் கோபம் வந்துச்சுன்னா சாப்பிட பிடிக்கும்? அதே நிலைமை தான் நம்ம ஹீரோவுக்கும். ஒரு பக்கம் காதலி வீட்டில் இருக்கிற எதிர்ப்பு, அவங்கள திருமணம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில வேலை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும்னு முயற்சி பண்றாரு. அந்த நிலையில அவருக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. மெட்ராஸ்ல ஒரு இன்டர்வியூ, பெரிய இங்கிலீஷ் கம்பெனியில இன்டர்வியூ இருக்குன்னு ஒரு லெட்டர் வருது. வீட்டில் ஊர்ல எல்லாருக்கிட்டையும் தகவல் சொல்லிட்டு அவரு இன்டர்வியூக்காக போறாரு. இன்டர்வியூ எவ்வளோதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவருக்கு அந்த வேலை கிடைக்கல. காரணம், அவர் சூட் போட்டுக்கிட்டு வரலங்கிறது. ரொம்ப மனசு உடஞ்சி போய் வெளியே வராரு. ஒரு கடையில் ஒரு பொம்மைக்கு சூட் போட்டு இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கு சூட் இல்லை, ஆனால் நீ சூட் போட்டுட்டு இருக்கன்ட்டு அந்த பொம்மையை உடைக்க முயற்சி பண்ணுறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய நண்பனை சந்திக்கிறாரு சம்பத். அவள் தான் லிங்கம். விஜயன் தான் லிங்கம்ங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவர் பரமஹம்ச காலேஜோட ஹாஸ்டல் வார்டனா நடிச்சிருக்காரு. தன்னுடைய நண்பனை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. தன்னுடைய தங்கையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவர் அதே வீட்லேயே இருக்காரு. அதுக்கு பக்கத்து வீட்லேயே அம்புஜம் மாமி இருக்காங்க. அந்த அம்புஜம் மாமி வேற யாரும் இல்லை, நம்ம மனோரமா தான் அம்புஜம் மாமியா நடிச்சிருக்காங்க. அப்பப்போ போர் அடிக்கும் போது நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு சம்பத் கிட்ட அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அம்புஜம் மாமி. அவருக்கு நல்லாவே டைம் பாஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் வேலை கிடைக்கலேங்கிற ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு. இந்த நிலையில தன் நண்பனுக்காக அந்த ஹாஸ்டல் வார்டனுங்கிற வேலையவும் அவர் ராஜினாமா பண்ணிடுறாரு லிங்கம். அதே ஹாஸ்டல் வார்டன் வேலைக்காக சம்பத் அப்ளை பண்ணுறாரு.
பிரின்சிபலை சந்திக்கிறவரு பிரின்சிபல் ரொம்ப சந்தோஷப்படுறார். இதே காலேஜ்லயே படிச்சு, இதே காலேஜுக்கு நீ ஹாஸ்டல் வார்டனா வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா, நீ படிச்ச பாத்தியா, அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்ல. இப்ப எல்லாமே மாறிப் போச்சு. ஸ்டூடண்ட்ஸும் ரொம்பவே மாறிப் போயிட்டாங்க. அதனால நாங்க இந்த வேலை குடுக்கணும் அப்படின்னா, நெறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்கோம். இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் உனக்கு ஓகே அப்படின்னா, நீ தாராளமா அக்ரீமெண்ட்ல சைன் போட்டுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. சரி, அந்த கண்டிஷன் சொல்லுங்க அப்படின்னு சம்பத் கேட்குறாரு. முதல் கண்டிஷன், 3 வருஷத்துக்கு நீ இந்த வேலையை விட்டுட்டு போகவே கூடாது. 2வது கண்டிஷன், நாங்க பெர்மிஷன் குடுக்காம நீ லீவ் போடவே கூடாது. 3வது கண்டிஷன், நீ பேச்சுலரா தான் இருக்கணும். இந்த 3 கண்டிஷன்ஸ்க்கும் ஓகே அப்படின்னா நீ அக்ரிமெண்ட்ல சைன் போடலாம் அப்படிங்கிறாரு. ஆனா அவர் அக்ரிமெண்ட்ல சைன் போடுற நேரம் பார்த்து அதே காலேஜுடைய எஜுகேஷன் கமிட்டி மெம்பரா இருக்கிற நம்ம சேர்மன் காலை பிரின்சிபலை மீட் பண்ண வராரு. அங்க சம்பத்தை பார்த்ததும் இந்த வேலை அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. சரி, எப்படியும் நமக்கு இந்த வேலை கிடைக்க போறது இல்லைன்னு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட சம்பத் பிரின்சிபலை மீட் பண்றாரு. எத்தனை அரசியல்வாதிகள் என்ன பண்ணாலும் சரி, உனக்கு இந்த வேலை தான் அப்படின்ட்டு அவருக்கு வேலையை போட்டு கொடுக்குறாரு. அவரும் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஹாஸ்டலுக்கு வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அது மூலமா இவள் தான் 10வது வார்டன். அந்த வருஷத்துடைய 10வது வார்டன். இந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே வருஷத்துல 9 வார்டனை துரத்தி அனுப்பியிருக்காங்க. இவர் 10வதா வந்திருக்காரு. இவரையும் சீக்கிரமா அனுப்பிடுவோன்னு நல்லாவே சவால் விடுறாங்க அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ். இவர் அந்த ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு கண்டிஷன்ஸ் போடுறாரு. இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும்னு நிறைய டைம் டேபிள் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சுதந்திரம் நானே தருவேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள திருத்திக்கிட்டே வராரு நம்ம வார்டன். அங்க படிக்கிற அப்புங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு அனாதை. அவரை படிக்க வைக்க யாருமே இல்லை. அதனால பல பேரோட உதவியினால அவர் படிச்சுக்கிட்டு வரதாவும் அதே காலேஜில் முதல் மாணவனாகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய படிப்பு திறமையை பார்த்து நீ நல்லா படி, உனக்கான எல்லா உதவியும் நானே செய்கிறேன் அப்படின்னு என்கரேஜ் கொடுக்குறாரு நம்ம வார்டன். நீ இந்தியா அளவில் முதல் மாணவனாக வரணும், அதுதான் என்னுடைய ஆசை, நீ நல்லா படின்னு என்கரேஜ் பண்ணுறாரு. இன்னொரு மாணவன் ஊதி தள்ளுறாரு, சிகரெட்டாக ஊதி தள்ளுறாரு. அந்த பழக்கத்திலேருந்து நீ வெளியே வரணும்னு அவரை என்கரேஜ் பண்ணுறாரு. இருந்தாலும் அவர் அந்த பழக்கத்தினால நெருப்பில் மாட்டிக்கிறாரு. ரூமே எரிஞ்சு போகும்போது நம்ம ஹாஸ்டல் வார்டன் தான் அவரை காப்பாத்துறாரு. ஆனால் காப்பாற்றி வெளியே வரும்போது தன்னுடைய தாய் விதவை கோலத்தில் வரதை பார்த்து மனசு உடஞ்சி போகிறாரு நம்ம ஹாஸ்டல் வார்டன். என்னம்மா ஒரு தந்தி கொடவை போட மாட்டேங்க, ஏன் அப்பா வந்து மறுத்துட்டாரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் தந்தி போட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த ஸ்டூடெண்ட் தந்தி வந்துச்சு வார்டன், நான் தான் உங்ககிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு காதலுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்க ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவங்க வழியிலேயே போய் ஒவ்வொருத்தரையா திருத்தி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் அந்த காலேஜில் பாலிடிக்ஸ் நடக்க, அந்த பாலிடிக்ஸ்னால ஸ்ட்ரைக் வர, ஸ்ட்ரைக்கில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கலந்துக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. இந்த தகவலை நியூஸ் பேப்பர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க, தங்களோட பசங்களை அழைச்சிட்டு போகணும்னு. ஹாஸ்டல் வார்டன், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் பத்திரமா இருப்பாங்க, யாரையுமே நான் ஸ்ட்ரைக்குக்கு அனுப்ப மாட்டேன், நீங்கள் என்னை நம்பலாம் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வார்த்தை கூறி அவங்க எல்லாரையுமே அனுப்பி வைக்கிறாரு. அது மூலமாக ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய தாயார், நான் எவ்வளவோ பொருளை அடகு வச்சு தான் ஒவ்வொரு மாதமும் பணம் அனுப்பிக்கிட்டு வரேன், ஆனால் அடுத்த மாதம் எதை அடகு வச்சு என் பையனுக்கு பணத்தை அனுப்புவேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் பையனோட படிப்புக்கு நான் பொறுப்புன்னு அவங்கள அனுப்பி வைக்கிறாரு.
அங்க ஸ்டூடண்ட் லீடரா இருக்கிற வாசு எல்லா ஸ்டூடண்ட்ஸையுமே திரட்டிக்கிட்டு ஸ்ட்ரைக்குக்கு போக முயற்சி பண்றாரு. அதை தடுத்து நிறுத்தி ஸ்ட்ரைக்னால பொதுமக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரியிற மாதிரி எடுத்துரைக்கிறாரு. அதை கேட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த முடிவை கைவிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையுமே வாசு ஹாஸ்டல் வார்டனால தோல்வியை சந்திக்கிறதுனால எப்படியாவது ஹாஸ்டல் வார்டனை பழி வாங்கணும்னு முயற்சி பண்றாரு. அப்பு மற்றும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வார்டனுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா வார்டன் அவங்க எல்லாருடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கெட்ட பழக்கத்தை திருத்தி அவங்கள படிக்க வச்சுட்டு வராரு. நல்ல புத்திமதி சொல்லி நடத்திட்டு வராரு. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஹாஸ்டல் வார்டன் சம்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. நீயும் மாறிடு, திருந்திடு, மன்னிப்பு கேளுன்னு அப்போ உட்பட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவரை வற்புறுத்துறாங்க. இது ரொம்ப கோபத்தை உண்டாக்குறதுனால வாசு சம்பத்தையும் அப்புவையும் பழி வாங்கிறதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவில் அப்பு சூசைட் பண்ணிக்கிறாரு. இதில் மனசு உடைஞ்ச சம்பத் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. பிரின்சிபல் எல்லாருமே அந்த உண்மை தெரிஞ்சு வாசுவை காலேஜ் விட்டே நீக்கிடுறாங்க. இவரை இன்னும் பழி வாங்கணும்னு கோபத்தை வளர்த்துக்கிட்ட வாசு காலை மூலமா சகுந்தலாவுக்கும் சம்பத்துக்கும் இருக்கிற காதலை தெரிஞ்சுக்கிறாரு. அவரை கடத்தி வச்சுக்கிட்டு பழி வாங்குறாரு. வாசு அவள் நினைச்ச மாதிரியே சம்பத்தை பழி வாங்கினாரா? சம்பத் தன்னுடைய காதலியை மீட்டு அவங்களுடைய கரம் பிடிச்சு வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தாங்களா? அவருக்கு யார் தான் ஹெல்ப் பண்ணாங்க, யார் தான் துரோகம் பண்ணாங்க? இதுதாங்க இந்த படத்துடைய கதையே. நம்ம சிவாஜி கணேசன் சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் எப்படி சைக்கலாஜிக்கலாக பேசி அவங்க மனசை மாற்றணும், அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கெட்ட பழக்கத்துலேருந்து எப்படி வெளியே வரணும்னு அழகாகவே நடிச்சிருக்காரு. நீங்களும் இந்த படத்தை பார்த்து ரசிங்க. தேங்க்யூ.